ஆமாமா. காலையில முழிக்கிறது, சாப்பிடுறது, வேலைக்கு போறது இப்படியே இருந்தா எப்படிப்பா? அப்பா வேற வருத்தப்படியாவே. எதுக்குமா நான் சாப்பிடுறத நினைச்சு அப்பா எதுக்கு வருத்தப்படணும்? அது இல்லப்பா, நீ சாப்பிடுறத நினைச்சு அவ எதுக்கு வருத்தப்பட போறாவே? அது இல்லையா, தங்கச்சி கல்யாணம் வேற தலைக்கு மேல இருக்கே, அது பொறுப்பெடுத்து ஒரு பயலுவலும் பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லி வேதனைப்படியாவே. நீ தானே மூத்தவன், எல்லாத்தையும் நீ தானே பொறுப்பா நின்று செய்யணும். கொஞ்சம் எல்லாத்தையும் பாத்துக்கப்பா. அம்மா தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னியே, லீவ் போட்டேன். மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போனோம், நீ அதுக்கும் லீவ் போட்டேன். சும்மா சும்மா லீவ் போட்டு என்னால அலைய முடியுமா? நான் இல்லைன்னா இன்னொருத்தரங்க வேலை பார்க்க முடியுமா? நான் தான் நின்று பொறுப்பா செய்யணும். நான் என்ன சாதாரண வேலையை பார்த்துட்டு இருக்கேன்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்மா. சும்மா சும்மாலாம் லீவ் எடுக்க முடியாது. 1008 வேலை இருக்கும். தங்கச்சி நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு தான் லீவ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். பெரியதாரே, நீ ஏன்பா மத்தவிய மாதிரி பேசியா? எல்லாத்தையும் நீ தான் பொறுப்பா பண்ணணும்பா. அடுத்தவிய தான் நிச்சயத்தனி கல்யாணத்தனிக்கு வருவாங்களே, மொத்த வேலைகள்லாம் நீங்களும் தானே செய்யணும். ஏம்மா இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? கல்யாண வேலையை பொறுப்பா பாத்துக்கன்னு சொல்லியே. திரும்ப திரும்ப ஏமா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? லீவ்லாம் எடுக்க முடியாதுமா. சின்னதாரே இப்படிதான் சொல்லியா, நீயே இப்படி சொல்லியா? அப்பா ஒத்தையில என்னதான் செய்வாவே? அவியலுக்கு வயசு ஆகுதுல்ல, நீங்களும் தான் இது பொறுப்பா பாக்கணும்பா. சும்மா அவியலையே சொல்லக்கூடாது. சரிம்மா பாக்கோ, டைம் இருக்கும்போது பாக்கேன். ஆனா அடிக்கடிலாம் லீவ் எடுக்க முடியாது. என்ன சொல்லி அவன் மவன்? ஒண்ணால சீல்பா கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குல, அது விட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒழுங்கா பொறுப்பா எல்லாத்தையும் பார்க்க சொல்லு. என் அண்ணன் மௌனோட பார்த்து கத்துக்கிட சொல்லு. எப்படி பொறுப்பா இருக்கானு எல்லா விஷயத்திலயும். வீட்டு காரியத்தை பத்தி ஒன்னத்தையும் கண்டுகிட்டதே கிடையாது. என்னவோ அவிய செய்யட்டோன்னு இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியது. நானே எங்க அப்படி நினைக்கேன். அப்பா அம்மா பொறுப்பா பாத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சு இருக்கேன். ஆனந்த் கல்யாணத்துக்கா இருக்கட்டும், சூரிய கல்யாணத்துக்கா இருக்கட்டும், எங்க அண்ணனும் மைனியும் ஒரு வேலையும் செய்யல, ஒரு பத்திரிக்கை கூட கொடுக்க போல. என் அண்ணன் மௌனோலே தான் பொறுப்பா எல்லா வேலையும் செஞ்சானுவேன். இங்கே 2 பேர் தடிமாடு மாதிரி இருக்கானுவேன். விடிஞ்ச உடனே வீட்டை விட்டு கிளம்புறவனும் அடைஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு வரானுவேன். ஒன்னும் சொல்ல முடியல. சின்ன பயலுவலா புத்திமதி சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ஆணுவ பிள்ளையில பெரிய பிள்ளையில ஆயிட்டு. என்ன ஒண்ணு சொல்லிட்டே இருக்க முடியுமா? தங்கச்சி கல்யாணத்தை எடுத்து நல்லபடியா நடத்த சொல்லு. எல்லாரும் சேர்ந்து நடத்துவோம், விடுங்க. ஏய் பெரியதார, அப்பா சொன்னது கேட்டியப்பா? சாப்பிடு. சரிம்மா. தங்கச்சி கல்யாண செலவுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு 10 லட்சம் நீயும், இன்னொரு 10 லட்சத்தை உன் தம்பியும் ஏற்பாடு பண்ணுங்க. எப்பா 10 லட்சமா? ஆமால 10 லட்சம் தான். உங்க அம்மா உன் தங்கச்சிக்கு 100 பவுன் நகை போடணும்னு சொல்லிட்டு இருக்கா. சும்மா வானத்துல இருந்து வந்து குதிச்சிருமோ? ஆளாளுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. தனியா தான் நாங்க தொழில் செய்வோம், வேலைக்கு போவோம்னு ஓடுறீல்ல. 10 காசு வீட்டுக்கு தான் குடுக்கறது இல்ல. அவ கல்யாணத்துக்காவது பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. எப்பா என்னாலாம் பணம் ரெடி பண்ண முடியாது. இப்போ எப்ப பாரு வேலை இருக்குன்னு போயிருக்கியா. வீட்டு செலவுக்கான ரூபாயும் தந்த மாதிரி இல்ல. கல்யாணத்துக்கு ரூபாய் கேட்டாலும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்பா இப்பதான் நானே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கேன். உடனே எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் எடுக்க முடியாது. பத்ராளி இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க 10 லட்சத்தை கொண்டாந்து அவன்கிட்ட கேக்குறீங்களா? அவனால முடியுமா? நஷ்டமாயிரும்ல. அவனே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தொழில முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்கான். போர்த்துக்கிடுங்க, பேரவங்க லட்ச லட்சமா சம்பாதிப்பான். பேரவை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இப்பதானே தேவைப்படுது. எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் வீட்டையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுக்குதான் சொன்னேன், சொத்து நம்ம கையில இருந்திருந்தா நமக்கு இந்த கஷ்டமே இருந்திருக்காது. இப்போ பிள்ளையோட கல்யாணத்தை நடத்துறது கூட அடுத்தவி கையை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ உடனே அந்த சொத்துக்கே வந்து நில்லு. ஓ மௌனம்ல அதுன்னு சொல்லி கண்டிச்சிடாத. ஏம்மா வேலைக்கு போயிட்டு வரேம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. ஏல இப்படியே இருந்தா தங்கச்சி கல்யாணம் எப்படி நடக்கும்? இவன் என்னடா சாப்பிட்டோமா வேலையை போய் பார்த்தோமான்னு இருக்கான். நீயும் அப்படியே தான் இருக்கா. ஏதாவது செய்யணுமா, ஏதாவது பண்ணணுமான்னு ஏதாவது கேக்குறீங்களா? ஒண்ணு நாங்க சொல்லிட்டே இருக்கணுமோ? லட்சுமணனையும் ராமனையும் பாருங்க, பொறுப்பா இருக்கானுவன். எங்க அண்ணனும் மைனியும் ஒரு கவலையும் இல்லாம இருக்காவ. எந்த விசேஷம் எடுத்து வச்சாலும் அவனை பாத்துக்கிடியானுவன். நீங்கள் என்னடானா தங்கச்சி கல்யாணம் வருதேன்னு ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. இப்ப என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. சொல்லி சொல்லிதான் செய்வாங்களோ? உங்களுக்கு பொறுப்பு வரணும்ல. சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு செய்ய? மாப்பிள்ளை வீட்டை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இனி நிச்சயத்துக்கு நாளை குறிச்சாதானே அடுத்தடுத்த வேலையை பார்க்க முடியும். சீக்கிரமா நிச்சயத்துக்கு நாளை குறிங்க. அதுக்கு பிறகு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, ஒண்ணு ஒண்ணா செய்யறோம். ஆமாப்பா, தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான்.
அவனால முடியலன்னா நான் செய்யறேன். நீ அவனை கை காமிச்சிட்டு சும்மா இருக்கலாம்னு நினைக்காத பெரிய தர. கேட்ட மாதிரி ஆளுக்கு 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணுங்க. சின்ன தர 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணு தங்கச்சி கல்யாணத்துக்கு. வீட்டு செலவுக்கு தான் ரூபா தரது கிடையாது ரெண்டு பேரும். தங்கச்சி கல்யாணத்துக்கு அது தாங்க. இப்போ 10 லட்சமா? என்கிட்ட எல்லாம் அவ்வளவு ரூபா இல்ல. ஏல ரெண்டு பேரும் இப்படி சொன்னா என்னெல்லாம் பண்றது நானு? கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்கோம். யார்கிட்ட போய் கேட்க சொல்றிய? பெரியப்பா வீட்டுல கேளுங்கப்பா. எங்க அண்ணன்ட்டு கேக்குறதுக்கு நீங்களும் ரெண்டு பேரும் அவளுக்கு அண்ணன் இருந்து என்ன பிரச்சனை? விடிஞ்சா அடைஞ்சா வேலைக்கு போறேன்னு போறிய. கேட்டா ரூபாய் இல்லங்கிறிய. இதுக்கு வீட்லயே இருக்கலாம். என் அண்ணன் மோனுவை பாக்குற மாதிரி தோட்டத்து வேலையை பார்க்கலாம். அப்ப கூட 4 காசு கையில இருக்கும். அம்மா எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். பேசிட்டு இருக்கேன் கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? இப்பா நேரம் ஆகுதுப்பா, நான் பெற வந்து பேசியே போயிட்டு வரேன்மா, போயிட்டு வரேன். பத்ராளி பாத்தியா? ஏங்க அவனுக்கு வியாழக்கு நேரம் ஆகுது அதான் ஓடியான். நீங்க எல்லாத்தையும் தப்பா பார்த்தா என்ன அர்த்தம்? அம்மா போயிட்டு வரேம்மா. சரிப்பா. சின்னதர நான் சொன்னதை மனசுல வச்சுக்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு 10 லட்சத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா. எங்க அண்ணன் வீட்டுலதான் போய் கேட்கணும், வேற வழி இல்லை. கேளுங்க. வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நீங்களும் அந்த வீட்டு பிள்ளை தானே? உங்க அண்ணனுக்கு மட்டும் தான் சொத்துல உரிமை இருக்காக்கா? ஏன் நம்மளுக்கு இல்ல? எல்லா உரிமையும் இருக்கு. வீட்டை போய் கேட்டா தரதான் செய்வாவ. இவனு தோட்டத்துல ஒழுங்கா வேலை பார்க்கணும்ல. தோட்டத்தை விட்டுட்டு இவனு இஷ்டத்துக்கு வேலைக்கு போனா இவனுகிட்ட தான் கேட்க முடியும். தோட்டத்துல வேலை பார்த்தா யாரையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவியலே எல்லாம் செய்வாவ. ஏன் இப்ப மட்டும் செய்ய மாட்டாங்களோ? சொத்துல உரிமை இல்ல போங்கன்றவாங்களோ? அப்பெல்லாம் எங்க அண்ணனும் சொல்ல மாட்டாவ, மைனியும் சொல்ல மாட்டாவ. வேற வேணா அங்கே போய் கேளுங்க. வாண்டவத்தை புக் பண்ணனும், அட்வான்ஸ் கொடுக்கணும், ரூபா வேணும்னு சொல்லுங்க. எல்லாம் உன் மௌனோலால தான். இது எதுக்குதான் இப்படி பேசியாவனே புரியல. எப்ப பாரு அவனோட குறை சொல்லிக்கிட்டே இருக்காவே. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமனார் மாமியார் தான். சொத்து எல்லாத்தையும் மூத்த மகன் பேர்ல எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாவே. இப்போ அதனால நாங்க தான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கோம். பிள்ளை கல்யாண செலவு கூட ரூபா இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். எம்மா என்னம்மா? எம்மா மைனி பூரி தர மாட்டேங்கவம்மா. நாங்களே உன் கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம்.
மதிய சாப்பாடு வந்துரும் போல இருக்கு. என்ன காலையில சாப்பாடே முடிக்கல. என்ன 4 கொண்டா 5 கொண்டா 10 கொண்டாந்துக்கிட்டு தின்ன வரைக்கும் போதும் ஓடி போயிரு. அம்மா எனக்கு கல்யாணம் முடிய போதுமா. நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட கூடாதா? கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இனி சாப்பிடவே கூடாது. என்னது கல்யாணம் முடியற வரைக்குமா? ஆமா, சாப்பிடவே கூடாது. எம்மிமா நல்லா இருக்கேமா? அம்மா கேட்ட பேருக்கு சொல்லலமா, உண்மை சொல்லுமா. மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிட்டியாரமா? எம்மா அவர் இனி நல்லதமா பாத்துக்கிட்டியாரு. முன்னாடி மாதிரி இல்ல, நிஜமாலே அவர் மாறிட்டாரு. நேத்து கூட சில்பாண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள வீட்டுக்கு போகணும். அப்போ அவர் என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசினாரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவர் என்னைய பைக்ல கூட்டிட்டு போனாரு. அடேமா உண்மையிலே நல்லா பாத்துக்கிட்டியால? எம்மா எதுக்குமா திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கா? அவர் இனி நல்லா தான் பாத்துக்கிட்டியாரு. பழசெல்லாம் பேசுறதே கிடையாது. ரொம்ப அன்பா தான் இருக்காரு. அப்படியேம்மா நமக்கு இது போதும். நீயும் அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கணுமா? சரிம்மா. அது மட்டும் இல்லம்மா, இந்த குடும்ப சொத்து உன் புருஷனுக்கு தான் வரணும். நீ தான் இந்த வீட்டை மகாராணி மாதிரி ஆளணும். மைனிக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. இந்த நம்பிக்கையை என்னால நினைச்சு நிக்கணுமா? அதனால நீ என்ன அதிகமா எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும், அக்கறையா இருக்கணும். சொத்து பூரா உனக்கு உன் புருஷனுக்கு வந்துடணும். எங்களுக்கா? எதுக்குமா? எல்லாருக்கும் தானே சொத்து. எல்லாருக்கும் தானா? ஆனா குறிப்பிட்ட ஒரு ஆள் பேர்ல தான் எழுதுவாங்க. அது உன் புருஷனா இருந்தா ரொம்ப நல்லதுல. அம்மையா அடிக்கடி உரிமையா வந்து போவேன். இதுவே அந்த ரோசா புருஷனுக்கோ குஷ்பு புருஷனுக்கோ எழுதி வச்சாச்சுன்னா அம்மையால எப்படி அடிக்கடி உரிமையா வர முடியும்? அதுக்காம சொல்லியே உன் புருஷனுக்கு சொத்து வரணும். உங்களுக்கு சீக்கிரமே வாரிசு பிறக்கணும். அதனால கண்ணு கட்டுமா உஷாரா இருங்க. சரிம்மா. ஏம்மா உனக்கு என்ன சாப்பிட ஆசையா இருக்காமா? ஆசையா இருந்தா சொல்லி அம்மா அடுத்த தடவை வரும்போது செஞ்சு எடுத்துட்டு வந்துரு. இந்த தடவை செஞ்சு எடுத்துட்டு வரலாம் தான் நினைச்சேன். செய்யக்கு நேரம் இல்லையா? அதான் வரவெல்லாம் 2 பொட்டலம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். தின்னு பாருமா, பிடிச்சிருந்தா சாப்பிடு, இல்லைன்னா மத்தையில் கொடுத்துரு. அம்மா உனக்காக அடுத்த தடவை வரும்போது முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வந்துருமா? எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப ஆசையும் இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். எதுவுமே வேண்டாம்னு வாயிலே வரக்கூடாது. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், எல்லாத்தையும் ஏத்துக்கணும். சரியாம்மா? அம்மா சொல்லியது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிம்மா, இரு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதான் ரோசா எடுத்துட்டு வரவானு மைண்ட் சொன்னவடமா. நீ உட்கார்மா, அம்மா உன்கிட்ட என்ன கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரிம்மா. ஏங்க என்ன மஞ்சு? ஏங்க பிள்ளை ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலங்க. மஞ்சு அத பத்தி பேசாதன்ட்டேன். இல்லங்க, நான் அந்த பிள்ளைய பத்தி இப்ப பேசல. வேற என்ன? இல்லங்க, நம்ம பிள்ளையே அவனே மனசார விரும்பி இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னான். உங்களுக்கு பிடிக்கல, அவனும் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா? இப்ப என்ன சொல்ல வர? அதுக்காக உன் கால்ல போய் எவ்வளவு சொல்றியோ? சீச்சி இல்லங்க, நான் அதை சொல்லல. பிள்ளைக்கும் வயசாயிட்டே போகுது. அவனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்குல்ல. ஆமா இருக்குது. அதுதான் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அவன் வீட்டு பொண்ணை பார்த்துட்டானே. என்ன பண்றது மஞ்சு? எல்லாம் தலை எழுத்து. யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும், அவன் மூஞ்சிலே முழிக்க வேண்டியதாகி போச்சு. ஏங்க அந்த விஷயத்த விடுங்க, நம்ம வேற எங்கேயாவது பொண்ணு பார்ப்போங்க. தரகட்ட சொல்லி வச்சு நல்ல பொண்ணா இருந்தா பாருங்க. சூர்யாக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு வைப்போம். பேர பிள்ளைகள் வந்தாதான் நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா மஞ்சு, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா என்ன செய்யறது? புள்ள அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இப்போ வேற இடத்துல பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவான். ஏங்க நீங்க சொன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா கேட்பான். முதல்ல நீங்க பொண்ணு பாருங்களா, தரகர்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. நம்மளுக்கு பொண்ணு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா அவன்கிட்ட சொல்லுவோம். வசதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நகை போடியாவளோ அது அவிய இஷ்டம். ஆனா பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல குணமா இருக்கணுங்க, அதுதான் முக்கியம். சரி மஞ்சு, தரகரை பார்த்து பேசுறேன். சீக்கிரமா நம்ம சூர்யாக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்.